அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே, சோயா மஞ்சூரியன் செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சோயா 20 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் கடலை மாவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி என்ன பண்ணால் இது ஒட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போது எடுத்து பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். அதே இதில் எண்ணெயில் என்ன செய்யலான்னா 2 குறுமிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை அதுவும் போட்டு என்ன பண்ணலாம், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 நிமிஷம் அதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருக்குது பாருங்க, அது போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரும்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி விட்டுருக்கேன். அதை என்ன பண்ணிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணால் நல்லா கொதி வந்துடும். அதில் நம்ம என்னென்னா சோயாவில் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டு அது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா குடமிளகாவும் வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் இது லேசாக வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா நம்ம சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடும். நீங்கள் அதை கெட்டியாகவும் செய்யலாம், தண்ணியும் செய்யலாம். பெப்பர் போட்டு இறக்கிடுங்க. சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோழிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும்.